ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய உயிருக்கே ஆபத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குடும்பமாக சேர்ந்து எவ்வளவு திட்டம் போடுகிறார்கள் தெரியுமா? என்னுடைய தங்கமான பிள்ளையே, இந்த சாய் நிஜமாகவே அங்கு அவர்கள் பேசியதைக் கண்டு மிரண்டு போனேன். காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தவறான ஒரு விஷயத்தில் மாட்டிவிடக்கூடாது என்று நானும் அதிகமாக யார் யார் என்னுடைய பிள்ளைகளை என்ன செய்ய நினைக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்று நான் கவனித்து கொண்டே இருப்பேன். உன்னுடைய பெயர் எங்கு கேட்கிறதோ அங்கு போய் அவர்கள் என்னத்தான் பேசுகிறார்கள், அவர்கள் ஏன் இப்படி பேசுகிறார்கள் என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நான் காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு நிறைய விஷயங்கள் இன்னும் வெளிப்படையாக தெரியவே இல்லை. ஏன் தெரியுமா? நீ எல்லாரிடமும் எப்பொழுதும் போல அமைதியோடு அன்போடு இருக்கிறாய். அதனால்தான் எல்லோரும் நல்லவர்கள், யாரும் நமக்கு எந்த துரோகமும் செய்ய மாட்டார்கள், எல்லா நேரத்திலும் நமக்கு உதவிகரமாகத்தான் இருப்பார்கள் என்று நீ நம்பி 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 ஏமாந்து போகிறாய். ஆனால் உன்னை போல எல்லோரும் இருக்க வேண்டும், எந்த துரோகமும் செய்யாமல் உண்மையாக இருக்க வேண்டும் என்பது ஒன்றும் அவசியமில்லையே. அவர்களுக்கு எப்படி இருக்க வேண்டுமோ அப்படிதான் இருக்கிறார்கள். சொல்ல போனால் அவனவன் செய்யும் விஷயத்திற்கு அவனவன் நிச்சயமாக அனுபவிப்பான். ஒரு குடும்பமாக சேர்ந்து சில போகக்கூடாத இடங்களுக்கு போய் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாக்குகிறது. சொல்ல போனால் செய்யக்கூடாத விஷயங்களை எல்லாம் செய்யலாம் என்று ஒரு திட்டம் போட்டு வைத்திருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய வளர்ச்சியை தடுக்க. ஏதோ நீ இப்பொழுதுதான் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் பல விஷயங்களை தாண்டி எப்படியாவது கஷ்டப்பட்டாவது வாழ்க்கையில் முன்னேறிவிட வேண்டும் என்பதற்காக எப்பொழுதும் ஏதேதோ விஷயங்களை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்து முன்னேறி கொண்டு இருக்கிறாய். அவர்களுடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று தெரியுமா? அவர்களை விட நீ முன்னேறி விடுவாயோ, அவர்களை விட நீ நிச்சயமாக வாழ்க்கையில் மேல் நோக்கி போய்விடுவாயோ என்ற ஒரு பயமானது நிச்சயமாக இருக்கிறது. எப்பொழுதும் உன்னிடம் அவர்கள் பேசுவது கிடையாது. முதலில் தெரிந்து கொள், அவர்கள் உன்னிடம் எப்பொழுதும் பேசுவதே கிடையாது. எந்த ஒரு விசேஷத்திற்கு போனாலும் சரிதான், எந்த ஒரு இடத்திற்கு போனாலும் சரிதான், அவர்கள் பார்க்கும் பார்வையே உனக்கு மிக மிக ஏன் இவர்கள் இப்படி பார்க்கிறார்கள், இந்த பக்கம் போனாலும் பார்க்கிறார்கள், அந்த பக்கம் போனாலும் பார்க்கிறார்கள், ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று உனக்கே ஒரு பயத்தை ஏற்படுத்தும் அளவுக்குத்தான் உன்னை அவர்கள் குடும்பமே சேர்ந்து பார்க்கும். அவர்கள் வீட்டில் இருக்கும் பிள்ளைகளை கூட உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் யாரிடமும் பேச விடுவது கிடையாது. உன்னுடைய வீட்டிற்கும் வருவது கிடையாது. அதே போலவே உன்னிடம் இருக்கும் சிறு பிள்ளைகள் கூட அவர்கள் வீட்டில் இருக்கும் பிள்ளைகளை கூட பேச விடுவது கிடையாது. எப்பொழுதும் உன்னை அவர்கள் எதிரியாகத்தான் பார்க்கிறார்கள். நீ கூட நினைப்பாய், அவர்கள் பேசினால் பேசலாம், ஏன் இத்தனை வருஷமாக நம்மிடம் பேசாமல் இவ்வளவு மனதில் இவ்வளவு காயத்தோடு இவ்வளவு தேவையில்லாத எண்ணத்தோடு இருக்கிறார்கள் என்று உனக்கே தோன்றும். ஆனாலும் அவர்கள் உன்னிடம் சேர்வதாகவே இல்லை. அவர்களுக்கு கோபங்கள் ஆனது இன்னும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறதே தவிர மற்றபடி இன்னும் அவர்களுக்கு உன் மீது இருக்கும் அந்த கேவலமான ஒரு பொறாமை எண்ணமானது இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து போகவே இல்லை. நீதான் நினைக்கிறாய் அவர்கள் ஒரு நாள் மாறுவார்கள், வருவார்கள் நிச்சயமாக என்று. ஆனால் அவர்களுடைய எண்ணமோ இன்னும் மோசமாகிக் கொண்டும் இன்னும் அடுத்தவர் மனதை காயப்படுத்தி கொண்டும் இப்படியே இருக்கிறது. புரிந்து கொள். பேசவில்லை என்றால் ஒரு நபர், அவரிடம் நீயும் பேச வேண்டாம். அதுவே தானாக வந்து பேசும் பொழுது ஏன் அவர் தானாக வந்து பேசுகிறார் என்பதை மட்டும் முதலில் நீ யோசி. யார் எப்படி இருக்கிறார்களோ அப்படி நீ இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறலாமே தவிர எல்லோரிடமும் யதார்த்தமாக இருந்து யாராவது வந்து உன்னிடம் பேசாமல் பேசினால் திடீரென்று அவரிடம் பேசும் பொழுது பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அவர்கள் என்ன எண்ணத்தோடு வருகிறார்கள், எந்தெந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பது எதுவுமே உனக்கு தெரியாது. நம்புங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்வதை நம்புங்கள். மிகப்பெரிய விஷயத்தை செய்யலாம் என்று முடிவெடுத்து விட்டார்கள். தேவையே இல்லாமல் எந்த ஒரு நிலையிலும் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விசேஷம்
குடும்பத்திற்கு வந்து என்னுடைய வீட்டில் இந்த விசேஷம் என்று அவர்கள் எந்த காரணத்தை கொண்டு உன் வீட்டிற்குள் வந்தாலும் அவர்களுடைய திரும்ப நீ அவர்கள் வீட்டுக்கு போக வேண்டுமோ பழக வேண்டுமோ என்ற அவசியம் கிடையாது. நீ நினைக்கலாம் இவ்வளவு தூரம் வந்து சொல்லிவிட்டார்கள், இவ்வளவு தூரம் வந்து பேசிவிட்டார்கள் என்று. ஆனால் அவர்களுடைய மனநிலைமை எப்படி யோசிக்கும் என்பது அது உனக்கு தெரியாதல்லவா? புரிந்து கொண்டால் எல்லாம் நல்லது. நானே உனக்கு சொல்கிறேன். இந்த சாயாகிய நான் உனக்கு நிச்சயமாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன். எந்த அளவு நீ உன்னுடைய வாழ்க்கையில் சுதாரிப்பாகவும் எந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் கண்ணும் கருத்துமாகவும் இருக்கிறாயோ அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் உன்னை தொடவே முடியாத அளவுக்கு நீ முன்னேறுவாய். ஆபத்தும் அப்பொழுதுதான் வராமல் இருக்கும். நீ தேவையே இல்லாமல் பேசினால் பேசுகிறாய், பேசவில்லை என்றால் வருந்துகிறாய். இது போன்றெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தங்கமான பிள்ளையே, காலத்தை எப்பொழுதும் நீ குறைவாக மதிப்பிடாதே. நேரமானது யாரை எப்படி வேண்டுமானாலும் கொண்டு செல்லும். புரிந்து கொண்டால் உனக்கு நன்மை. தேவையில்லாமல் கவலைப்பட வேண்டாம். நான் ஏன் இதெல்லாம் வந்து சொல்கிறேன் என்றால், நிச்சயமாக இவர்கள்லாம் இப்படித்தான் இருக்கிறார்கள். திடீரென்று வந்து பேசினால் பேச வேண்டாம். உன்னிடம் வாய்க்கு வந்தது போலெல்லாம் பேசிவிட்டு திடீரென்று மன்னிப்பு கேட்டு உன்னிடம் ஒரு நபர் வருகிறான் என்றால் அவனுடைய எண்ணம் என்னவாக இருக்கும்? அவனுடைய யோசனைகள் என்னவாக இருக்கும்? அவன் ஏன் திடீரென்று வருகிறான்? இதெல்லாம் பற்றி நீ யோசித்துதான் ஆக வேண்டும். புரிந்து கொள். எல்லா விஷயத்தையும் பற்றி தெரிந்து கொள். யார் யார் என்னென்ன செய்கிறார்கள், எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் சுதாரித்து வாழ்க்கையில் முன்னேறும் வழியை பார். தேடி தேடி எந்த விஷயத்திலும் குழம்பி தவிக்காதே. ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு மாதிரியாக மாற ஆரம்பிக்கும். என்னுடைய பிள்ளையாக இருக்கும் உனக்கு இனி எல்லாமே நன்மைகளாகவும் சந்தோஷங்களாகவும் நடக்க ஆரம்பிக்கும். புரிகிறதா என்னுடைய தங்கமே? இப்பொழுது கூட உன்னை நான் சந்திக்க வந்ததற்கு காரணம் இதுதான். செய்கிறார்கள், உனக்கு தொந்தரவு கொடுக்கிறார்கள். பேசவில்லை என்றால் திடீரென்று வந்து பேசுகிறார்கள் என்றால் தயவு செய்து அவரிடம் பேசாமல் ஒதுங்குவது நல்லது. பேசிவிட்டார்களே என்று நீ பேசும் பொழுது அவர்களால் மிகப்பெரிய ஆபத்துகள் வரும். என்ன திட்டத்தோடு வருகிறார்கள் என்பது நிச்சயமாக தெரியாது. தீய எண்ணத்தோடு பழகுபவர்கள் இங்கு அதிகமாகத்தான் இருக்கிறார்கள். முக்கியமாக யாரும் முன்னேறக்கூடாது, தான் மட்டும்தான் முன்னேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் இங்கு அதிகம். அதனால் நீதான் உன்னுடைய வாழ்க்கையையும் உன்னுடைய குடும்பத்தையும் பார்த்து 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 வைத்திருக்க வேண்டும். சந்தோஷத்தோடு இருங்கள். வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். கவலையோடும் பயத்தோடும் யார் என்ன செய்வாய் யார் என்ன செய்வாய் என்ற ஒரு நிலைமையோடு இருந்தீர்கள். ஆனால் நிச்சயமாக சந்தோஷம் என்ற ஒரு விஷயம் வாழ்க்கையில் இருக்காது. சந்தோஷம் வேண்டும் என்றால் கவலைகளே இருந்தாலும் அதை தூக்கி என்னுடைய காலடியில் போட்டுவிட்டு அமைதியாக இருக்கும் வழியை மட்டும் பாருங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் இது நடந்துவிடுமோ அது நடந்துவிடுமோ என்று கவலைகளை தேடுகிறீர்களோ அதைவிட அதிகமாக சந்தோஷத்தை தேடுங்கள். இந்த விஷயம் நடந்துவிடும், அந்த விஷயம் நடந்துவிடும், நமக்கு வாழ்க்கை சந்தோஷமாக இருந்துவிடும் என்று இப்படி யோசியுங்கள். அப்பொழுதுதான் நல்லது நடக்கும். சில நேரத்தில் நீங்கள் இப்படி யோசிக்கும் பொழுது கூட கெட்டது நடந்தால் கூட அதை தானாகவே உங்களை விட்டு ஓடி சந்தோஷங்கள் தானாகவே வர ஆரம்பித்துவிடும். எதை நீங்கள் யோசிக்கிறீர்களோ அது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சில தேவையில்லாத குழப்பத்திற்கு நீங்களே உருவாக்க வேண்டாம். நன்மைகள் நடக்கும். சகல ஐஸ்வர்யங்கள் பிறக்கும். தேவையில்லாத நபர்களை பற்றி யோசிக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். காலம் முழுவதும் அவர்களை பற்றி யோசித்தீர்கள், சிந்தித்தீர்கள். ஆனால் நிச்சயமாக வாழ்க்கையில் எந்த ஒரு அளவிலும் எந்த ஒரு முன்னேற்றமும் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்காது. முன்னேற்றம் வேண்டுமென்றால் நிச்சயமாக தேவையில்லாத நபர்களையும் தேவையில்லாத நபர்கள் பேசிய வார்த்தைகளையும் மறக்க வேண்டும். சாபம் விடுகிறார்கள், என்னுடைய குடும்பத்திற்கு சாபத்தை விட்டுவிட்டார்கள், என்னுடைய குடும்பத்திற்கு என்ன ஆகுமோ என்றெல்லாம் நீ நினைக்க வேண்டாம். நிச்சயமாக யாருடைய சாபமும் யாருக்கும் இங்கு பலிக்கப் போவது கிடையாது. நீயே வேறொரு ஆளுக்கு சாபத்தை விட்டாலும் அதுவும் பலிக்கப் போவது கிடையாது. நீங்கள் அனைவரும் என்ன தெய்வங்களா? நீங்கள் மனிதர்கள். நீங்கள் சாபம் விடுவது ஒருபொழுதும் பலிக்காது. உனக்கு யாராவது சாபம் விட்டாலும் பலிக்காது. சாபம் விட்டுவிட்டார்களே இப்படியோ அப்படியோ என்று கவலைப்பட வேண்டாம். நன்மைகளோடு உங்கள் வாழ்க்கையை ஆரம்பியுங்கள். இதுவரைக்கும் நடந்த அனைத்து விஷயங்களையும் தூக்கி போட்டுவிட்டு சந்தோஷம் வருகிறது என்று சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பியுங்கள். இனிமேல் ஒவ்வொரு நாளும் பிறக்கும் ஒவ்வொரு நாளும் இன்பமான நாளாகவும் நிறைய
வளங்கள், செல்வங்கள் எல்லாம் சேர்ந்த நாளாகவும் உனக்கு இருக்கட்டும். என்னுடைய அன்பான கண்மணியே, உனக்கு இனி பொன்னான நாளே. எப்பொழுதும் உன்னுடைய கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.